Hi, இது வந்து என்னோட 10th month of hair implantation. So I want to share my experience to you. எனக்கு பயங்கர ஹேர் ஃபால் இருந்தது, ப்ளஸ் சைடில் டேக்கும் இருந்தது. ஸோ ஐ வாஸ் வரிட் அ லாட். இது அப்படியே கண்டினியூ பண்ணால் இன்னும் முடி அதிகமாக கொட்டி ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ எனக்கு ஹேர் இம்ப்ளான்டேஷன் பண்ணுறதுக்கு பயமாக இருந்தது முதல்ல. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னோட 2 ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி இதை இம்ப்ளான்ட் பண்ணாங்க சில இடத்துல சஜஸ்ட் பண்ணி. பட் ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த ரிசல்ட். ஸோ அந்த இன்னும் எனக்கு பயத்தை இன்னும் அதிகரிச்சு. சடனாக என் ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தவர்கிட்ட நான் பார்த்தேன். பட் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி இட் வாஸ் அ குட் ரிசல்ட் ஐ சீ வித் ஹிம். அண்ட் அவரு ஒரு கான்டாக்ட் கொடுத்தாரு. தென் ஐ ரீச் ஏஷியன் லேசர் கிளினிக். இங்கே டாக்டர் ஷேக் அரிஃபா டாக்டரை பார்க்கும்போது அவங்க டூஸ் அண்ட் டோஸ் ப்ரொசீஜர் ஆஃப் த ட்ரீட்மெண்ட், ஷஃபேர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்படி பண்ணலான்னும் போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது. பட் இருந்தாலும் என் மனசுல வந்து கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து பண்ணதான் ஆகும் அப்படின்னா. பட் வேற வழி இல்லாமல் நான் பண்றேன்னு போல்டு டிசிஷன், டாக்டர் கொடுத்த அட்வைஸ்னால வந்து நான் டிசிஷன் எடுத்து நான் பண்ணேன். They have like good hospitality here. They have 2 clinics, one in Solimed, another one in OMR. So எனக்கு OMR தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அங்க they have a surgeon which professionally experienced surgeon மூலமா பண்ணதுனால தான் probably you can see my good result here. இது என்னோட 10th month of hair implantation. இனிஷியல் டே 1 மட்டும் அந்த பயம் இருந்தது. லைக் செம்ம பெயின் இருந்தது, நான் இல்லைன்னா சொல்லல. முதல் நாள் மட்டும் இருந்தது. பட் when the day get progressed and the pain and பயம் அது எல்லாமே போயிடுச்சு. In second, third month I can start see my hair growing, fall ஆகுறது, grow ஆகுறது. 6th month I can see the consistent result. Then டாக்டர் அட்வைஸ்டு எது எடுக்கணும், என்ன டயட் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதெல்லாம் கண்டினியூஸாக நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணதுனால ஐ வாஸ் சீயிங் மை குட் ரிசல்ட். திஸ் இஸ் மை 10th month now. ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் த வே த ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி. எனக்கு தெரியல மற்ற கிளினிக்ல வந்து இருந்தாலும் பார்த்துப்பாங்களான்ட்டு. பிகாஸ் இங்க இருக்கிற ஒருத்தரை நான் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. டெய்லி கால் பண்ணுவாங்க, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்பாங்க, போட்டோஸ் ரெகுலராக கேட்டுகிட்டே இருப்பாங்க, நம்ம அப்டேட் கேட்டுட்டே இருப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் இல்ல 2 a week நம்ம கிளினிக் வந்து பார்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபாலோ பண்ற டயட் நம்ம மெயின்டைன் பண்ணா எந்த இஷ்யூஸும் இல்லை. நான் அவ்வளோ பயந்ததுக்கு பட் ஐ ஹேட் அ குட் ரிசல்ட் ஹியர். ஈவன் மை ஃபேமிலி வாஸ் ஷாக்ட் ஆஃப்டர் டூயிங் திஸ் ட்ரீட்மெண்ட். ஐ காட் மை ஹோல் ஃபேஸ் பேக். என்னோட பழைய முகம் எனக்கு வந்துருச்சு. எங்க அம்மா ஹாப்பி, எங்க அண்ணா, மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்களே, எப்படி இது நிறைய ரிசல்ட் எல்லாம் வந்து நல்லா இல்லை பட்டிங்க அப்படின்னா தேங்க்ஸ் டு சதீஷ் அண்ட் தேங்க்ஸ் டு ஷேக் அரிஃபா மேடம், லைக் டாக்டர் அண்ட் இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்துக்கிற கன்சல்டன்ட் எல்லாருக்குமே நன்றி. ஐ சஜஸ்ட் யூ பீப்புள் டு கம் ஹியர், டூ சம். இப்போ இனிஷியல் லைக் டாக்டர் நல்லா பார்த்துப்பாங்க. உங்களுக்கு ஹெவியா லாஸ் ஆனதான் வந்து சஜஸ்ட் டு டூ ஹேர் இம்ப்ளான்டேஷன். இனிஷியல் அந்த மாதிரி லைட்டா முடி கூட்டுற மாதிரி இருந்தால் they will suggest you to go with GFC or PRP. But doctor is best, one of the best clinic, one of the best doctor I ever seen in my, because எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஹேர் லாஸ்ல இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் திஸ் கிளினிக். ஐ சஜஸ்ட் யூ பீப்புள் டு ஆல் come to this clinic, meet Dr. Sheikh Arifa and one of the best surgeon you have in this clinic. பயப்படாம வாங்க, we will get a good result. Thank you.